இன்னைக்கு லஞ்ச் மெனு பார்க்கலாமா வாங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு நாட்டுக்கோழி தான் வாங்கியிருந்தோம். தேங்காய் சோறு நாட்டுக்கோழி கிரேவி தான் செஞ்சிருந்தேன். அதுக்கு தேவையான ரம்ப இலை புதினா இலை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிருவோம். இப்ப தேங்காய் சோறுக்கான தேங்காய் பாலும் அரிசியுமே இந்த சைடு ஊற வச்சுக்கலாம். இன்னைக்கு நாட்டுக்கோழி கிரேவி வந்து மசாலா அரைச்சு தான் செஞ்சிருந்தேன். நம்ம சேனல்ல ஆல்ரெடி இந்த நாட்டுக்கோழி கிரேவி தேங்காய் சோறு எல்லாமே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு லஞ்ச் மெனு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா, தேங்காய் சோறு, நாட்டுக்கோழி கிரேவி தான். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. நைட் டின்னருக்கு நாட்டுக்கோழியை வச்சு கறி தோசையுமே செஞ்சிருந்தேன். இந்த மாதிரி கிரேவி இருந்துச்சுன்னா நீங்களுமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு லஞ்ச் அண்ட் டின்னர் இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.